உள்ளிட்ட இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கக்கூடிய அனைத்து ஆளுமைகளுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அன்பான தோழர்களே, தோழர் சாத்தை பாக்கியராஜ் அவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்ததில்லை. ஆனால் அவரை குறித்து பல்வேறு தகவல்கள் நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். மிக குறிப்பாக எழுச்சியான காலகட்டத்தில் பட்டியல் சமூக மக்களை அமைப்பாக திரட்டுவது மட்டுமல்லாமல் அந்த மக்களுக்கு துணிவை கொடுக்கக்கூடிய வகையில் அவர்களை வழிநடத்துவது, அதோடு நின்று விடாமல் முன்களத்தில் நின்று இயங்குவது என்பது ஒரு அரிதான செயல். மக்களை அரசியல்படுத்துவது, அமைப்பாக்குவது, இதை கடந்து முன்னுதாரணமாக முன்களத்தில் நிற்பது என்பதெல்லாம் நாம் அதிகமாக பார்த்துவிட முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு உதாரணமாக தோழர் சாத்தை பாக்கியராஜ் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். தோழர் எனக்கு முன்பு பேசிய பொழுது ஸ்டெர்லைட் போராட்டத்தில் தோழருடைய பங்களிப்பு குறித்து தெரிவித்தார். பேராசிரியர் ஃபாத்திமா பாபு அவர்கள் இது குறித்து என்னிடத்தில் சொல்லியிருக்கிறார். தோழர் பசுபதி பாண்டியன் எப்படி வந்து அந்த போராட்டத்தில் இணைந்தார் என்பதை எல்லாம் விரிவாகவும் எடுத்து சொல்லியிருக்கார். தோழர் சாத்தை பாக்கியராஜ் அவர்களை பற்றியுமே இதை பற்றியான விவரங்களை எடுத்து சொல்லியிருக்கிறார். ஆனால் இப்போ எதுவும் தொகுக்கப்படவில்லை என்பதுதான் ஒரு கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது. பெரும்பாலான போராளிகளினுடைய அந்த போராட்ட களம் என்பது ஏன் தொகுக்கப்பட வேண்டும் என்றால், களத்தில் இயங்கக்கூடிய பிற செயல்பாட்டாளர்களுக்கு அது ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். 90கள் 80கள் காலகட்டம் என்பது வீறு கொண்டு எழுந்த காலகட்டமாக மாணவர் காலத்தில் பார்த்திருக்கின்றேன். அந்த சமயத்தில் நடந்த போராட்டங்கள் காவல்துறை நடத்திய அடக்குமுறைகள். ஏனென்றால் ஜாதிய அடக்குமுறைக்கு எதிராக போராடுகின்ற அந்த போராட்டத்தில் 2 எதிரிகளை சந்திக்க வேண்டியது இருக்கிறது. ஒன்று, ஜாதிய வன்முறை ஏவிவிடக்கூடிய ஆதிக்க கும்பலாக நாம் எதிர்கொள்ளக்கூடிய எதிரிகள், மறுபுறத்தில் இவர்களை பாதுகாப்பதற்காக இயங்குகின்ற அரச பயங்கரவாதம். இந்த 2ஐயும் எதிர்த்து தான் இயக்கம் கட்ட வேண்டிய சூழலை 80களில் 90களிலே தலைவர்கள் எதிர்கொண்டார்கள். அந்த அனுபவங்கள் பதிவு செய்யப்பட வேண்டும். அவையெல்லாம் இன்றைக்கு எந்த திசையை நோக்கி இந்த இளைஞர்கள் கொண்டு செலுத்தப்பட வேண்டும் என்பதற்கான அடித்தளமாக அமையும். பட்டியல் சமூக மக்கள் மீதான வன்முறை வட மாவட்டங்களை விட தென் மாவட்டங்களில் தீவிரமாக நடந்து வரக்கூடிய காலகட்டம் இது. தென் மாவட்டங்களிலே இருந்த தீவிரமான அமைப்புகள், அந்த தீவிரமான தலைவர்களை குறித்தான வரலாறுகள் மக்களிடத்தில் போதுமான அளவில் கொண்டு சேர்க்கப்படாததால் இன்றைக்கு நாம் அங்கே தலைவர்களை இழந்து நிற்கின்றோம். தென் மாவட்டங்களில் நாம் கேள்விப்படக்கூடிய நிகழ்வுகளுக்கெல்லாம் மக்களை அணிதிரட்டி போராடுவதற்குரிய ஒரு களத்தை அமைப்பதற்கு போதுமான தலைமைகள், ஆளுமைகள் அங்கு இல்லாததை ஒவ்வொரு முறையும் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பொழுதெல்லாம் சந்திக்கின்றோம். அடுத்ததாக தென் மாவட்டங்களில் நடக்கக்கூடிய இந்த விடுதலை போராட்டங்கள், இந்த ஆதிக்கத்திற்கு எதிரான போராட்டங்கள் குறித்தான தகவல்கள் எல்லாம் மைய நீரோட்டத்தில் வருவதில்லை, மைய அரங்குகளுக்குள்ளே வருவதில்லை. நான் அங்கே போராட்டங்களை நடத்தக்கூடிய தோழமைகளிடத்தில் ஒவ்வொரு முறையும் சொல்லுவது உண்டு, நீங்கள் இந்த போராட்டத்தை சென்னைக்கும் கொண்டு வந்து நிறுத்தியாக வேண்டியது இருக்கிறது. என்றால் பல்வேறு இயக்கங்கள் இங்கே இருக்கின்றன. இந்த இயக்கங்கள் ஊடாக இந்த பிரச்சனைகள் விவாதிக்கப்பட வேண்டும். அதற்காக பல்வேறு போராட்டங்களை வழிநடத்துபவர்களை ஒவ்வொரு முறையும் நாங்கள் சென்னைக்கு அழைத்து வந்து ஊடக சந்திப்பை நடத்தியிருக்கின்றோம். நாங்கள் சென்னையில ஊடக சந்திப்பை நடத்துவதனுடைய நோக்கம் என்பது இங்கு உள்ள பிற செயல்பாட்டாளர்களுக்கு அல்லது இங்கு இருந்து கொண்டு பிற பகுதியில் இயங்கக்கூடியவர்களுக்கு இந்த தகவல் போய் சேர வேண்டும். அப்படி சேரும் பட்சத்தில் மட்டும்தான் தமிழ்நாடு தழுவிய ஒரு வலிமையான கட்டமைப்பும், தமிழ்நாடு தழுவிய ஒரு எதிர்ப்பு அரசியலையும் நாம் கட்டியெழுப்ப முடியும் என்கின்ற காரணத்தினால் எங்களால் இயன்ற போராட்டங்களை எல்லாம் சென்னையில நாங்கள் அதற்கான ஆதரவு போராட்டங்களை சென்னையில் நடத்துவதும், அதற்கான ஊடக சந்திப்பை சென்னையில ஏற்பாடு செய்வதுமாக எங்களால் இயன்ற பணிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். அது தோழர்களே, இன்றைக்கு நம்ம கடந்த காலத்தில் இருந்ததிலிருந்து இன்றைக்கு வேறு மாற்றங்களை எதிர்கொண்டு கொண்டிருக்கிறோம். அதாவது என்னன்னா, 70கள் 80கள் என்பது மக்களை அரசியல்படுத்த வேண்டியது இருந்தது. இன்னும் சொல்ல வேண்டும், மக்களை சென்றடைவது என்பது பெரும் போராட்டமாக இருந்தது.
அந்த மக்களை சென்றடைந்து முற்போக்கு கருத்துக்களை சொல்லி அவர்கள் அமைப்பாக்குவதனுடைய தேவைகளை அவரிடத்தில் எடுத்துரைத்து அவர்களுக்கு துணிவை கொடுத்து அமைப்பாக்கி அவர்களை அரசியல் ஆற்றலாக மாற்றுகின்ற மிக பெரும் கள பணிகளை ஒரு சமூகம் 2000 ஆண்டுகளாக தேங்கி கிடந்த சமூகத்தை இயக்கமாக, மக்கள் இயக்கமாக மாற்றுகின்ற பெரும் பொறுப்பை 80களிலே 90களிலே நடத்திய தலைமைகள் இன்றைக்கு மாறுகின்ற சூழலில் இதற்குரிய அரசியல் ஆற்றலாக வளர்த்தெடுக்க வேண்டும். அப்படியான ஒரு கூட்டமைப்புகள் உருவாக்கப்பட வேண்டும் என்பதையும் இச்சமயத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அத்தனை களப்பணிகள் இன்றைக்கு களப்பணிகள் நடப்பதில்லை. இன்றைக்கு களப்பணிகளுக்கான சூழல் தேவையில்லை. ஏன்னா அன்றைக்கு இருந்த களப்பணிகளை கடந்து இன்றைக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து விட்டார்கள். இன்றைக்கு இளைஞர்கள் இந்த அரசியல் குறித்து தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள், விவாதிக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாடு தழுவிய ஒரு செயல் திட்டங்கள் நம்ம இடத்துல இல்லாமல் போவது என்பது ஒரு குறைபாடாக இருக்கிறது. அது வருத்தமாக இருக்கிறது. ஆக இந்த எழுச்சி என்பது இந்த காலகட்டத்தில் அனைத்து பிரதிநிதித்துவத்திற்கும் முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டிய சூழல் உருவான காலகட்டத்தில் இன்றைக்கு அது எழுந்திருக்க வேண்டியது. தமிழ்நாட்டில் அனைத்து சமூக மக்களினுடைய ஒடுக்கப்படுகின்ற பட்டியல் சமூக மக்களினுடைய கோரிக்கைகளை எல்லாம் காலில் போட்டு மிதிக்கின்ற ஆட்சியாளர்களுடைய ஆணவம் இன்றைக்கு இல்லை. இன்றைக்கு அவர்கள் கேள்விக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். அவர்கள் செயலற்ற தன்மை என்பது விமர்சனத்துக்கு உட்படுத்தப்படுகிறது. பல்வேறு தளங்களில் இருந்து விமர்சனங்களை எதிர்கொள்ள முடியாத சூழ்நிலையை அவர்கள் சந்தித்து அவர்கள் பலவீனம் அடையக்கூடிய காலகட்டத்திலே நாம் தமிழ்நாடு தழுவிய ஒரு எழுச்சியோடு ஒரு கூட்டமைப்பாக இயங்குகின்ற ஒரு ஆற்றலாக இந்த காலகட்டத்தில் எழும் பொழுது அரசியல் அதிகாரத்தில் நமக்குரிய பங்கையும் அடைந்துவிட முடியும் என்பதையும் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்குரிய யோசனைகளையும் நீங்கள் முன்வைக்க வேண்டும் என்பதை இச்சமயத்தில், ஏனென்றால் தோழர் சாத்திய பாக்யராஜ் போன்றவர்கள் அவர்களது உழைப்பு, அவர்களது ஈகம், இவை இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு அரசியல் ஆற்றலாக திரண்டு எழுந்திருக்க வேண்டும். அந்த ஈகமும் அந்த பங்களிப்பும் வீணாகி விடக்கூடாது. அவர் யாருக்காக உழைத்தாரோ, எந்த மக்களுக்காக உழைத்தாரோ, எந்த மக்களை அணிதிரட்டினாரோ அந்த மக்களிடத்திலிருந்து அடுத்த தலைமுறை தலையெடுத்து இந்த அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுகின்ற வகையில நாம் ஒரு இடத்தை உருவாக்க வேண்டும். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இன்றைக்கு இருக்கின்றோம். 40-50 ஆண்டு கால களப்பணி என்பது ஒவ்வொரு கிராமமாக, ஒவ்வொரு தெருவாக அமைப்பாக்கப்பட்ட ஒரு சூழலில் அந்த அமைப்புகள் எல்லாம் திரண்டு ஒரு பேர் அமைப்பாக பேர் எழுச்சியோடு எழுந்து திரண்டு நிற்பதும், இன்றைக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்களை அணிதிரட்டி அதன் மூலமாக அரசியல் அதிகாரத்தை வென்றெடுப்பதுமான ஒரு வேலை திட்டத்தை முன்வைப்பதற்கு இந்த நினைவேந்தல் நிகழ்வு, படத்திறப்பு நிகழ்வு ஒரு தளம் அமைக்கும் என்றால் நான் பெரும் மகிழ்ச்சி அடைவேன். ஆக தோழர்களே, பல்வேறு இயக்கமாக பல்வேறு அமைப்புகளாக இயங்குவது என்பது ஜனநாயகத்தின் தேவை. அது ஜனநாயகத்துக்கு எதிரானதல்ல, ஒற்றுமைக்கு எதிரானதல்ல. ஒரு பிரச்சனையை, ஒரு சிக்கலை பல்வேறு கோணங்களில் அணுகக்கூடிய பார்வைகள் தேவை, அதற்குரிய ஆளுமைகள் தேவை, ஆய்வுகள் தேவை. அதைத்தான் பல்வேறு அமைப்புகளாக இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். பல்வேறு தரப்பு மக்களை பல்வேறு இடங்களாக, அவர்கள் நிலங்களாக பிரிந்து கிடக்கக்கூடிய மக்களை அவரவர் எதிர்க்கக்கூடிய களத்தில் அங்கங்கே எதிர்ப்பதற்கான அணிகளை அமைத்திருக்கின்றோம். அப்படி என்றால் இந்த அணிகள் எல்லாம் பிரிந்து கிடக்கக்கூடிய அணிகள் அல்ல. இந்த அணிகள் எல்லாம் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு சூழல்களில் எதிர்படுகின்ற அந்த சவால்களை எல்லாம் எதிர்கொள்ளுகின்ற ஒரு படை களத்தினுடைய பல்வேறு முனைகள், ஒரு ஆயுதத்தினுடைய பல்வேறு கூர்திட்டப்பட்ட பகுதிகள் என்பதாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன். அந்த படையணிகள் எல்லாம் ஒரு அமைப்பாக, ஒரு படையாக திரட்டப்பட்டு இந்த அதிகாரத்தை வெல்வதற்குரிய ஒரு கட்டமைப்பை நாம் உருவாக்குவதற்குரிய காலம் கழிந்திருப்பதாக நான் உணர்கின்றேன். அதன் மூலமாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏற்படுகின்ற இந்த வளர்ச்சியிலும் வளத்திலும் நமக்கான பங்கை போரிட்டு நாம் நமக்கான பங்கை பெற வேண்டிய தேவை இருக்கிறது. தமிழ்நாட்டின் வளர்ச்சியை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வளர்ச்சியில் வரக்கூடிய வளங்கள் நமக்கு சரியான முறையில் பங்கிடப்படுகிறதா என்பதையும் நாம் எழுப்ப வேண்டியிருக்கிறது. இடஒதுக்கீடு என்பதையும் கடந்து நில ஒதுக்கீடு என்பதையும் வென்றெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நில ஒதுக்கீடு மட்டுமே நமக்கான உரிமைகளை அரசியல் அதிகாரத்திற்குள்ளாக அல்லது கல்வி உரிமைகளுக்குள்ளாக பெற்றுத் தருவது மட்டுமல்ல, நிலத்திலும் நாம் பங்கேற்க வேண்டிய தேவை இருக்கிறது. எத்தனை சத மக்கள் இந்த நிலத்தில் வாழ்கிறார்களோ அத்தனை சத மக்களுக்கான நிலமும் ஒதுக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வளர்ப்பெற வேண்டிய காலகட்டத்தில் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நிலம் என்பது ஒரு மூலதனமாக இருக்கிறது. அந்த மூலதனத்தில் நமக்கான உரிமையை நாம் வென்றெடுப்பதன் மூலமாக இந்த மூலதன வளர்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே அரசியல் வளர்ச்சி, கல்வியிலே நமக்கான பங்கு, மூலதனத்திலும் நமக்கான உரிமையை வென்றெடுப்பது என்று பல்வேறு களங்களில் விரிந்து நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில்
நாமெல்லாம் ஒரு காலத்தில் அணிதிரண்டு ஒரு பெரும் ஆற்றலாக எழுந்து நிற்போம் என்று பெருங்கனவோடு தோழர் சாத்தை பாக்கியராஜ் அவர்கள் இந்த போர்க்களத்தில் நின்றிருப்பார்கள். நான் பல்வேறு இடங்களிலே பேசும் பொழுது, தோழர்கள் சந்திக்கும் பொழுது சொல்லுகிறார்கள், தோழர் ஆம்ஸ்ட்ராங்கை பற்றி பேசும் பொழுது அவர் மறைவுக்கு பிறகு பல தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவரது உரைகள் அதற்கு பிறகுதான் வெளியில் வருகின்றன. இவைகள் எல்லாம் ஒரு காலத்திலே முன்பாகவே எங்களுக்கெல்லாம் தெரிந்திருந்தால் நாங்கள் பெரிய அணியாக அவரோடு திரண்டிருக்க வாய்ப்பு இருக்குமே, அவரோடு உரையாடி இருப்போமே என்று பலர் பேசியிருக்கிறார்கள். அவர் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் மட்டுமல்ல, அவர் பிற சமூகத்தை சார்ந்த இளைஞர்களும் இந்த கருத்துக்களை பேசியிருக்கிறார். ஆக இன்றைக்கு இளைஞர்களிடத்திலே முற்போக்கு கருத்துக்களை பேசக்கூடியவர்களை கவனிக்கக்கூடியவர்கள், அந்த முற்போக்கு கருத்துக்களுக்காக களமாடக்கூடியவர்களை நேசிக்கக்கூடிய ஒரு போக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட இளைஞர்களிடத்துல இது போன்ற தலைவர்களை தோழர் சாத்தை பாக்கியராஜ் போன்றவர்களை கொண்டு சேர்க்க வேண்டிய பெரும் பொறுப்பு நம் அனைவருக்கும் இருக்கிறது. அப்படியான ஒரு பொறுப்பின் அடிப்படையிலே அவரது உரைகள், அவரது சிந்தனைகள், அவரது பேட்டிகள், அவரது பேச்சுக்கள், இவை அனைத்தையும், அது மட்டுமல்லாமல் தோழர் எனக்கு முன்பு பேசிய தோழர் விவரித்த அந்த தென் மாவட்டங்களில் நடந்த பல்வேறு சமூக மக்களுக்காக அவர் ஆற்றிய அந்த தொண்டு, அவருக்காக மக்களுக்காக போராடிய அந்த போராட்டங்கள், இவை அனைத்தையும் ஆவணமாக காணொலியாக இந்த காலகட்டத்தில் வெளிவர வேண்டும். அப்படியான ஒரு முயற்சியை நீங்கள் முன்னெடுப்பீர்கள் என்றால் அதில் மே 17 இயக்கமும் உங்களோடு துணை நிற்கும் என்பதையும் இச்சமயத்தில் நான் வாக்குறுதியாக தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆக அன்பான தோழர்களே, இந்த நேரத்தில் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் துயரம் நிறைந்த இந்த நேரத்தில் நாம் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டியதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த வகையில் தோழர் சாத்தை பாக்கியராஜ் அவர்கள் கனவு கண்ட அந்த விடுதலை அரசியலையும் முன்னெடுப்பதற்கு நாம் அனைவரும் கைகோர்த்து நிற்போம் என்பதையும் இச்சமயத்தில் உறுதியேற்று அவரது கனவை படைத்திட அனைவரும் கைகோர்ப்போம். தோழருக்கு எங்களது வீர வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.